அன்பானவர்களே, மறுபடியும் இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தார் நடாத்தும் கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்னும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் கூட நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்கள் என்ற தலையங்கத்துக்கு கீழாக தேவனுடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன் வந்திருக்கின்றேன். நாங்கள் எங்களையே எதை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்பதை சிந்தித்தவர்களாக தேவனுடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஜெபிப்போம். என்னையே அர்ப்பணித்தே இயேசுவே உம் சேவைக்கே ஆவியாத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்ளும். ஆவியாத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்ளும். பாரினில் பாடுகள் வந்தாலும் நோய் பிணி வருத்தினாலும், பாரினில் பாடுகள் வந்தாலும் நோய் பிணி வருத்தினாலும், வாழுவாமல் தினம் சென்றிட வல்லமை ஈந்திடுமே. வாழுவாமல் தினம் சென்றிட வல்லமை ஈந்திடுமே. என்னையே அர்ப்பணித்தே இயேசுவே உம் சேவைக்கே ஆவியாத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்ளும். ஆவியாத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்ளும். பூலோக சிற்றின்பம் வேண்டிலேன் தியாகத்தின் பாதையிலே. பூலோக சிற்றின்பம் வேண்டிலே தியாகத்தின் பாதையிலே. பூலோக நேசம் போகுமே போதுமும் அன்பொன்றுமே. பூலோக நேசம் போகுமே போதுமும் அன்பொன்றுமே. என்னையே அர்ப்பணித்தே இயேசுவே உம் சேவைக்கே ஆவியாத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்ளும். ஆவியாத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்ளும். ஆம் கர்த்தாவே, புலோக இன்பங்கள் எல்லாம் போய்விடும் அப்பா, நம்மை விட்டு போய்விடும் ராஜா. உணர்வுகள் கூட போய்விடும், உறவுகள் கூட நம்மை விட்டு போய்விடும். ஆனால் அன்பு மாறாதது, உம்முடைய அன்பு மாறாதது என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே சகலத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட நாங்கள் தேவன் உயிர்த்தெழுந்து தன்னை வெளிப்படுத்திய இந்த உலகத்திலே வாழ்ந்த வேளையில அவர் வெளிப்படுத்திய ஒரு சம்பவத்தினூடாக உண்மையாகவே தேவன் உயிர்த்தெழுந்தார். ஆனால் சிலர் நம்பிக்கை அற்றவர்களாக இழந்து போய் இருந்த நம்பிக்கையை தேவன்
துளிர்க்க வைத்தார். இன்றைய நாளிலும் கூட நம்பிக்கை இழந்திருக்கும் சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, இந்த செய்தியினூடாக உன் நம்பிக்கை கட்டி எழுப்பப்படுவதற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். நம்பிக்கையோடு நாங்கள் இந்த செய்திக்குள்ளே கடந்து போவதற்கு நான் ஆதாரமாக சில தேவ வசனங்களை இந்த இடத்திலே வாசிக்க போகிறேன். லூக்கா 24 அதிகாரம் 5 முதல் 7 வரையான வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். அங்கே என்ன நடக்கிறது? இயேசுவினுடைய உடலுக்கு அங்கே தூப வர்க்கம் இடுவதற்காக பெண்கள் கல்லறையை நோக்கி போகிறார்கள். போகும்போது அவர்கள் உள்ளத்திலே ஒரு கேள்வி இருந்தது. பெரிய அங்கே வாசலிலே இயேசுனுடைய கல்லறையிலே புரட்டி வைக்கப்பட்டதே, அதை நாம் இந்த தூப வர்க்கம் போடுவதற்கு உதவி செய்ய யார் புரட்டி விடுவார்கள் என்ற கேள்வியோடு அங்கே பெண்கள் அதிகாலையிலே போனார்கள் என்று 24 அதிகாரம் 1 முதல் 4 வரை வசனங்கள் சொல்லுகிறது. அவர்கள் அப்படி எண்ணி கலக்கமுற்று போன வேளையிலே என்ன நடக்கின்றது? அந்த ஸ்திரீகள் அங்கே எதிர்பார்த்து வந்த அந்த பெரிய கல் புரட்டப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா! இன்று நாளும் கூட மகனே, மகளே, உன் வாழ்க்கையில இடைஞ்சலாக நீ முன்னேறி செல்ல முடியாத படிக்கு எத்தனையோ விதமான கல் உன் பாதைகளை அடைத்திருக்கலாம், அது மூடப்பட்டிருக்கலாம். சில வேளையிலே கதவுகள் கூட உனக்கு திறக்க வேண்டிய கதவுகள் திறக்க முடியாத படிக்க பூட்டப்பட்டிருக்கலாம். இந்த வேளையிலும் அந்த ஸ்திரீகள் எப்படியாக நம்பிக்கை அற்றவர்களாக போனார்களோ, அவர்களுக்கு ஏற்கனவே அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. அல்லேலூயா! இன்றைய நாளிலும் கூட சகோதரனே, சகோதரிய, நீ உன்னை நம்பிக்கையோடு நீ நோக்கி பார்ப்பாயானால் உன் வாழ்க்கையின் எதிராக நிற்கின்ற கற்கள் புரட்டப்படும், பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படும். விசுவாசத்தோடு நோக்கிப்பார். இந்த செய்தியை கூட விசுவாசத்தோடு நீங்கள் பார்ப்பீர்களானால் நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்களோ அதை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா! இந்த 5வது வசனம் சொல்லுகிறது, அங்கே போன அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு, அங்கே பாருங்கள், கல்லறைக்குள்ளே பார்க்கிறார்கள். அங்கே கல்லறைக்குள்ளே பார்க்கும் போது அவர்கள் கண்ட காட்சி அவர்களுக்கு பயத்தை கொடுத்தது. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அல்லேலூயா! அவர்கள் தேவனை, இயேசு கிறிஸ்துவை, மரித்த சரீரத்தை பார்ப்பதற்கும் அந்த சரீரத்துக்கு கந்தவர்க்கம், தூப வர்க்கம் இடுவதற்குமாக அந்த பெண்கள் சென்றார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்து போன அந்த இயேசுவினுடைய அந்த உடலை அங்கே காணவில்லை. அதற்கு பதிலாக அங்கே 2 தூதுவர்கள் நிற்பதை கண்டவர்கள் பயப்படுகிறார்கள். காரணம் என்ன? மரித்த சடலத்தை பார்க்க வந்தவர்களுக்கு கிடைத்த செய்தி உயிர்த்தெழுதலின் செய்தி. ஹல்லேலூயா! இன்றைய நாளிலும் கூட சகோதரனே, சகோதரிய, உன் வாழ்க்கை ஒருவேளை மரித்த நிலையிலே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் உனக்கு சொல்லுகின்றார், நீ எதை எதிர்பார்த்து மரித்து விட்டதே என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த இடத்திலே உயிர்ப்பை காண்கிறாய். ஹல்லேலூயா! அங்கே உயிர்த்தெழுந்த 2 காட்சியின் மத்தியிலே உயிர்த்தெழுந்ததை செய்தியை சொல்லுவதற்காக 2 தூதுவர்கள் காத்திருந்தார்கள். அந்த தூதுவர்களை கண்டு இந்த ஸ்திரீகள் பயப்பட்டார்கள். பயப்பட்டது மாத்திரமல்ல, அவர்கள் தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரிடத்திலும் இருந்து செய்தி கொடுக்கப்படுகிறது. நீயும் தரையை நோக்கி தலையை கீழே வைத்தபடி உன் வாழ்க்கையை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயோ? நிச்சயமாக கர்த்தருடைய செய்தி உன்னை நோக்கி வருகின்றது. உயிர்த்தெழுந்தவரை மரித்தோரிடத்திலே நீங்கள் தேடுகிறது என்ன? இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை நமக்குள்ளே சுமந்து கொண்டு மரித்த இடங்களை, மரித்தவர்களுக்கு
மரித்த காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்குள்ளே வாழுகின்றார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்காமல் இன்றைக்கு பணம், பொருள், அந்தஸ்து, ஆஸ்தி, உடைமைகள் என்று சொல்லி முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாங்கள் இன்னும் ருசிக்கிறவர்களாக இல்லை. இங்கே இந்த பெண்கள் அந்த மரித்த சடலத்துக்கு தங்களுடைய வெளிப்பாட்டை காட்டுவதற்காக கந்தவர்க்கத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனால் கொடுக்கப்பட்ட செய்தி என்ன? உயிர்த்தெழுந்தவரை நீங்கள் மரித்த ஒரு இடத்தில் தேடுவது என்ன? இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சுமந்து கொண்டு திரிகிற நீ மரித்த ஒரு இடத்திலே தேடிக்கொண்டிருக்கிறாய். மரித்தவற்றை தேடிக்கொண்டிருக்கிறாய். மரித்தவற்றுக்கு முதலிடம் கொடுத்து கொண்டிருக்க உன் வாழ்க்கையில அந்த உயிர்த்த கிறிஸ்துவுக்கு எந்த இடத்தை கொடுத்திருக்கிறாய்? ஹல்லேலூயா. எந்த இடத்தை நீ கொடுத்திருக்கிறாய்? எவ்வளவு நேரத்தை அவருக்காக நீ ஒதுக்கி இருக்கிறாய்? உன் வாழ்க்கையின் தேவனுக்கு நீர் கொடுத்த பங்கு என்ன? நாங்கள் பார்ப்போமானால் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். நீ எந்த இடத்திலே அவரை தேடுகிறாயோ உன்னிடத்துக்குள்ளேயே நீ வைத்துக் கொண்டு ஜீவன் இல்லாத இடத்திலே தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை. நீ தேடும் இடத்திலே இல்லை, அவர் உனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தவர் உனக்குள்ளே இருக்கிறார். அதை அறியாத வண்ணம் தேடிக்கொண்டிருப்பாயானால் நீ முழங்கால் படியிட்டு அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கிப்பார். உன் இருதயத்தினூடாக அவர் பேச ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் இருதயத்தினூடாக அவர் பேசி உன் நிலைமையை வெளிப்படுத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீ தேவனை ஏற்றுக்கொண்டது உண்மையானால், நீ தேவனுடைய வழியில் நடக்கிற ஒரு விசுவாசியாக இருப்பாயானால் நீ தேடும் இடத்தை விட்டு உன்னை நோக்கிப்பார். நீ அமர்ந்து என் தேவனே நீர் எங்கே என்று நீ முழங்கால் படியிடாமல் இருந்த இடத்திலே கேட்பாயானால் கர்த்தர் உனக்கு வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த தேவன் உன்னோடு இருக்கிறார். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால், மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாள் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை நினைவு கூறுங்கள். அன்பானவர்களே, இந்த சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வருவோமானால், தேவன் உயிரோடு வாழ்ந்த காலம், அந்த 3.5 வருட ஊழிய காலத்திலே அவரோடு சேர்ந்து உறவாடி அவரோடு உணவுறந்து அவருடைய பயிற்சிக்குள் அடங்கி இருந்த பெண்களும் அந்த சீஷர்களுக்கும் அநேக முறை தன்னுடைய மரணத்தை குறித்தும், தன்னுடைய பாடுகளை குறித்தும், தன்னுடைய மரணத்தை குறித்தும், தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அடித்து ஆணித்தரமாக உணர்த்திய தேவன் இங்கே உயிர்த்தெழுந்து விட்டார். இவர்கள் நம்ப ஆயத்தமாயில்லை, பயந்து நிற்கிறார்கள். அந்த வேளையிலே தூதுவர்கள் சொல்லுகிறார், அவர் கலிலேயாவிலே இருந்த வேளையிலே அந்த ஊழிய காலத்திலே உங்களுக்கு என்னத்தை சொன்னார் அதை நினைத்து பாருங்கள், அதை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கும் அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நமக்குள்ளாக சுமந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற விசுவாசியே, சற்று சிந்தித்து பார். எத்தனை பிரசங்கங்கள், எத்தனை வார்த்தைகள், எத்தனை எழுப்புதல் கூட்டங்கள், எங்கெங்கெல்லாம் தேவனுடைய சத்தியத்தை கேட்க ஓடுகிறோம், கேட்கிறோம், சொல்லுகிறோம். ஏன் சத்தியத்தை சொல்லுகிறோம்? சொல்லுகிற பிரசங்கிமார், போதகர்மார் கூட பல வேளைகளிலே அவருடைய ஜீவனுள்ள வசனத்தை நமக்குள்ளே கிரகித்து சிந்தித்து பார்க்க திராணியற்றவர்களாக மரணித்த நிலையை நோக்கி பார்க்கிறோம். அங்கே தூதுவர்கள் சொல்லுகிறார்கள், நினைவு கூர்ந்து பார். தேவன் உயிரோடு இருக்கையிலே உனக்கு சொன்னவற்றை நினைவு கூர்ந்து பார். மகளே, இந்த வேளையிலும் கூட உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பி நீ போய்கொண்டிருக்கும் போது உன் வாழ்க்கையில் தடுமாற்றமோ,
அவருடைய ஜீவனுள்ள வசனங்களை நினைவு கூர்ந்து பார். அது உனக்குள்ளே கிரிய செய்ய ஆரம்பித்தால் தான் உன்னுடைய வாழ்க்கை ஜீவன் உள்ளதா இருக்க முடியும். பல வேளைகளில் வார்த்தைகளை கேட்கிறோம், வார்த்தைகளை சொல்லுகிறோம், ஆனால் வார்த்தையின்படி வாழவோ மறந்து விடுகிறோம், வார்த்தைகளை மறந்து விடுகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வார்த்தையோடு வாழ்க்கை அமைய வேண்டியது. ஹல்லேலூயா. ஏனெனில் அவரே சத்தியம், அவரே ஜீவன். அந்த சத்தியமே ஜீவனும் வழியும் நித்தியமுமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதைத்தான் சீசர்கள் சொல்லுகிறார். அவர் உயிரோடு இருந்த காலத்திலே உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து பாருங்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையே சத்தியத்தை நினைவு கூர்ந்து வாழ வேண்டிய வாழ்க்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் சத்தியத்தை நினைவு கூர்ந்து சத்தியத்துக்குள் நம் வாழ்க்கையை கட்டுகிறோம்? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். உயிர்த்த தேவன் உயிர்ப்போடு நம்மோடு இருக்க வேண்டுமானால் அந்த உறவு பலப்பட வேண்டும் நம்மோடு. அந்த உறவு எதினாலே வருகிறது? ஜீவனுள்ள அவருடைய வசனத்தினாலே வருகிறது. அவர் சொன்ன வசனம் நமக்குள்ளே ரேமாவாக மாறும் போது அங்கே ஜீவனை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக நினைவு கூர்ந்து பாருங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் வீணான வார்த்தைகள் அல்ல, அது தேவனுடைய ஆவியானவரினாலே அருளப்பட்ட வார்த்தைகள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய மனுஷன் தேறினவனாக மாற வேண்டுமானால் அந்த வார்த்தையை வாசிக்க வேண்டும், வார்த்தையின்படி நடக்க வேண்டும். அடுத்தது, எந்த நற்கிரியையிலும் செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த நற்கிரியைகளை நாங்கள் செய்ய வேண்டுமானாலும் நம்முடைய சொந்த முயற்சியினால் செய்ய முடியாது. எனவேதான் எபேசியர் 2:10 அங்கே சொல்லும் போடும்போது அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவுக்கு உள் நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவைகளில் நாங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக, எவைகளில்? அந்த நற்கிரியைகளில் நாங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக. கிறிஸ்துவுக்கு உள்ளாக என்றால் என்ன? தேவனுடைய வசனத்தை நாங்கள் உட்கொள்ளும் போது, தேவனுடைய வசனத்துக்கு நாங்கள் செவிசாய்த்து நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் வாழ முற்படும் போது அந்த நற்கிரியைகள் ஏற்கனவே நமக்குள்ளாக வைக்கப்படுகின்றது. அல்லேலூயா. நான் நற்கிரியைகளை செய்வதற்கு எப்படி அழைக்கப்படுகிறேன் என்று சொந்த முயற்சியினால் அல்ல. இங்கே வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது வேத வாக்கியங்களினாலே தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாக ஆக வேண்டுமானால் அவருடைய வார்த்தையை ருசிக்க வேண்டும். மூன்றாவதாக, எந்த நற்கிரியைகளும் செய்ய அந்த ஜீவனுள்ள வசனம்தான் நம்மை தகுதியுள்ளவர்களாக்குகிறது. மாத்திரமல்ல, மூன்றாவது பாப்பமானால் அவைகள் உபதேசத்துக்கும் மற்றவர்களுக்கு உபதேசிப்பதற்கும், அடுத்ததாக கடிந்து கொள்ளுதலுக்கும், மற்றவர்களை விட முதல் நாம் ஏதாவது தேவனை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யும் போது அந்த வசனம் நம்மை என்ன செய்கிறது? தகுதி உள்ளவர்களாக்குறது. அது மாத்திரமல்ல, நம்மை சீர்திருத்துகிறது. எப்படியாக சீர்திருத்துகிறது? அந்த ஜீவனுள்ள வசனம் நம்மை ஆவியானவர் நம்முடைய வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யும் போது ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அந்த தேற்றரவாளன் என்ன செய்கிறார்? குற்றத்தை உணர்த்தி கண்டித்து உணர்த்தும் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் பிழையான வழியிலே தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுகிறோம் என்னும் போது தேவ ஆவியானவர் நமக்குள்ளே உறுத்தி தட்டி, மகனே மகளே, நீ செய்வது பிழை, நீ நடப்பது பிழை, நீ சிந்திப்பது தவறு என்பதை சுற்றி உணர்த்தி காட்டும் பரிசுத்த ஆவியானவராக கிரியை செய்கிறார். நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படியாக அவை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்துக்கும், அது மாத்திரமல்ல
நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. இந்த ஜீவனுள்ள வசனம் தான் நான் நீதிமானாக இருக்கிறேன் என்பதை என்னுடைய வாழ்க்கையின் சாட்சியாக வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறோம் 8வது வசனம் இப்படியாக சொன்னது. 24ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்களுடைய வார்த்தையை நினைவு கொண்டு அவருடைய வார்த்தையை நினைவு கொண்டு இப்படியான செய்தி தேவதூதனால் கொடுக்கப்படும் போது அவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்தார்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் நினைவு கூறும் போது என்ன நடக்கிறது? கல்லறையை விட்டு திரும்பி போய், அல்லேலூயா, மரித்த நம்பிக்கையை விட்டு அவர்கள் திரும்புகிறார்கள். மகனே, மகளே, ஜீவனுள்ள வார்த்தையை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே நினைவு கூறும் போது அது என்ன செய்கிறது? உன் மரணித்த நிலையிலே இருந்து உன்னை எங்கே கொண்டு போகிறது? கல்லறையை விட்டு திரும்பி பார்க்க வைக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் கல்லறையை விட்டு அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்த போது என்ன செய்கிறார்கள்? கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 பேருக்கும் மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். இங்கேதான் மிகவும் ஆழமான ஒரு கருத்து இருக்கின்றது. பாருங்கள், தேவன் 12 சீஷர்களை தனக்கு தெரிந்தெடுத்தார். அதைவிட 70 சீஷர்களும் கூட இருந்தார்கள். அதைவிட பெயர் குறிப்பிடப்படாத அநேக சீஷர்கள் அவருக்கு இருந்தார்கள். தேவன் மரித்த வேளையிலே, அவருடைய மரிக்க போகும் வேளையிலே அவருடைய சிலுவையை சுமந்த சீரேன ஊரனாகிய சிமியோன், அவர் மரித்த பின்பு அவருடைய உடலை வேண்டி எடுப்பதற்கு அங்கே இரவிலே அவரை சந்தேகம் கேட்க வந்த நிக்கோதேமு, இவர்கள் எல்லாம் சீஷர்களாக இருந்தார்கள். அவருக்கு அநேக சீஷர்கள் இருந்தார்கள். ஆனால் 12 சீஷர்கள் மிக முக்கியமானவர்களாக இருந்தார்கள். அதைவிட 3 சீஷர்கள் அதிமுக்கியமானவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு பாருங்கள், இந்த சீஷர்கள் எல்லாம் எங்கே? தேவன் கொடுத்த வார்த்தை எங்கே? எல்லோரும் இன்றைக்கு இயேசுவை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். இயேசு மரித்து விட்டார். இயேசு அடக்கம் பண்ணி விட்டார். நாங்கள் நம்பியிருந்த நம்பிக்கை எல்லாம் வீண் போய்விட்டது. இப்பொழுது சீஷர்கள் அடக்குமுறையிலே அடங்கி கிடக்கிறார்கள். யார் செய்தி கொண்டு போகிறார்கள்? பெண்கள். தேவனுக்கு பணிவிடை செய்ய இருந்த பெண்கள் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை கொண்டு யாரிடத்திலே போகிறார்கள்? சீஷரிடத்திலே போகிறார்கள். அன்பானவர்களே, நீ நம்பி இருப்பவர்கள் உன்னை கைவிட்டு விடலாம். ஆனாலும் நம்பிக்கை உள்ள தேவன், கைவிடாத தேவன் அங்கே உனக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சீஷர்கள் முன்னாக நிற்பார்கள் என்று தெரிவு செய்யப்பட்ட சீஷர்கள் கதவை பூட்டிக் கொண்டு இயேசுவை பார்க்க முடியாதபடிக்கு இருக்கிறார்கள். இங்கே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை பெண்கள் கொண்டு போகிறார்கள். மாத்திரமல்ல, இவர்களுடைய வார்த்தை அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றியது. யாருக்கு? இந்த சீஷர்களுக்கு. இந்த பெண்கள் கொண்டு போய் இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே போய் பாருங்கள் என்று சொன்ன வார்த்தை இந்த சீஷர்களுக்கு வீண் பேச்சாக இருந்தது. இன்றைக்கும் அன்பானவர்களே, நாங்கள் மூப்பர்கள், நாங்கள் மேய்ப்பர்கள், நாங்கள் முதுமை உள்ளவர்கள், நாங்கள் பக்தி உள்ளவர்கள், நாங்கள் போதகர்மார் என்று சொல்லி அமர்ந்து ரட்சிப்பு பற்றோம் என்று மகுடம் சூடி கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் எந்த ஒரு நிலையிலே இருக்கிறோம்? தூரத்தே நின்ற பெண்களுக்கு கிடைத்த பாக்கியம் அவர்கள் செய்தி கொண்டு வந்து இப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார்கள். அல்லேலூயா. மாத்திரமல்ல, அங்கே பிற்பாடு பார்ப்பீர்கள் என்றால் அன்றைய தினமே 2 பேர் எம்மாவூருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை என்ன? அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பி இருந்தோம். ஆனால் அவர் இன்றைக்கு அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் ஆகிவிட்டது. சில பெண்கள் வந்து சொன்ன செய்தி எங்களை ஆச்சரியப்பட வைத்தது என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, உன்னுடைய நம்பிக்கை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பி இருந்தோம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை
புதைக்கப்பட்டு 3 நாள் ஆகிவிட்டது. இன்றைக்கு பெண்கள் கொண்டு வந்த செய்தி எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி வழியிலே அவருடைய 2 சீஷர்கள் பேசிக்கொண்டு போகிறார்கள். இன்றைக்கும் அன்பானவனே, அன்பானவளே, விசுவாசிய தாயே, தகப்பனே, உன் நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது? இஷ்டவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பியிருந்த சீஷர்களுக்கு அவர்களுடைய நம்பிக்கை புதைக்கப்பட்டு 3 நாளாக இருந்தது. உயிர் தெழுந்து விட்டார் என்ற செய்தி வியப்புக்குரியதாக இருந்தது. உன்னுடைய வாழ்க்கையில உன் நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது? உன்னுடைய வியப்பு எப்படியாக இருக்கிறது? உயிர்த்தெழுந்த தேவனுடைய உயிர்ப்பு உனக்குள்ளே இருக்கிறதா? உன் உறவுக்குள்ளே இருக்கிறதா? எந்த அளவாக அவருக்குள்ளே நீ உறவு கொண்டுள்ளவர்களாக இருக்கிறாய்? எந்த அளவாக அவரை நீ வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? எப்படியாக உன் வாழ்க்கையில தேவனுடைய வெளிச்சம் வெளிப்பட்டு மற்றவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் அடைக்கிறது? ஹல்லேலூயா! சற்று சிந்தித்து பார், சற்று சிந்தித்து பார். உன்னுடைய நம்பிக்கை எங்கே இழந்து போயிருக்கிறாய்? நீ எதை இழந்து போயிருக்கிறாய்? நீ எதை இழந்து போயிருப்பாயாலும் இன்றே உயிருள்ள தேவன் அண்டை நீ திரும்புவாயானால், உயிர் தெழுந்த தேவனிடத்தில் நீ திரும்புவாயானால், இந்த நிமிடத்திலும் அந்த நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்க அந்த தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். நீ ஆயத்தமா? கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமா? பாரினில் பாடுகள் வந்தாலும், நோய் பிணி பெருத்தினாலும், வாயுவாமல் நிதம் சென்றிட வல்லமை ஈந்திடுமே. வாயுவாமல் நிதம் சென்றிட வல்லமை ஈந்திடுமே. என்னையே அர்ப்பணித்தேன் இயேசுவேயும் சேவைக்கே, ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்ளும். ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்ளும். ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்ளும்.